இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த உலகம் உள்ளளவும் பேர் இருக்கும் மருதுபாண்டியர்களுக்கு. அவ்வளவுப்பட்ட வீர மறவர்கள். ஒரு ரெண்டு மரத்தை வளர்க்குறாங்க ஒரு எளிய குடும்பத்தார். அந்த மரத்துக்கு பேர் வைக்கிறாங்க, இது சின்ன மருது இது பெரிய மருதுன்னு வளர்க்குறாங்க. காளையார் கோயிலில் தேர் செய்யணும். தேர் செய்கிற போது தேருக்கு இந்த மரம் தேவைப்படுது. மறவர்கள் 2 பேர் மருதிருவர் மன்னர்கள் 2 பேரும் ஆள் அனுப்புகிறாங்க வெட்டிக்கிட்டு வர சொல்லி. அங்கே வெட்ட போனால் அவங்க 2 பேரும் தடுக்கிறாங்க, ஐயா வெட்டாதிய, இந்த மரம் எங்களுக்கு உயிர். யோ மரம் தானே, மன்னர்கள் தான் உத்தரவு போடுறார், தேர் செய்யணும் கொடு. இல்லை வெட்டாதிய, உயிர் போயிடும், எங்களை வெட்டிட்டு வெட்டுங்கன்னாங்க. பதறிப்போன காவலாளியை வந்து மன்னர்கள்ட்ட சொல்கிறாங்க, அப்படியா வெட்ட விட மாட்டேன்னு உயிரை கொடுக்க துணிஞ்சிட்டாங்களாம். என்னவா இருக்கும்? கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, மன்னர்களே உங்கள் 2 பேராத்தான் நினச்சி இது 2ஐயும் வளர்க்குறான், இது சின்ன மருது இது பெரிய மருது, அப்படித்தான் நாங்கள் நினச்சி வளர்த்தோம், இது வெட்ட வேண்டான்னு கும்பிட்டு விழுந்தாங்க. மறவர்கள் மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை விட்டு வைக்கணுமேனு விட்டு வச்சுட்டு வெட்டவே போனவங்க இன்றைக்கெல்லாம் மரத்தை சர்வசாதாரணமாக பிடிங்கி போட்டு வெடிக்கிட்டு தர்றான். எப்படி இருக்கும் பாருங்க, எவ்வளோ தத்துவங்கள் நமக்கு சொல்லி கிடக்கு. இன்றைக்கும் காளையார் கோயில் வாசலில் 2 தென்னை மரம் இருக்குது. ஒரு மரம் உயரமாக இருக்கும், ஒரு மரம் குட்டையாக இருக்கும். நீங்கள் கோபுரம் வேணா கட்டப்பட்டது ஒன்று உயரம் ஒன்று குட்டை, அது அந்த கோபுரத்துக்கு தகுந்த மாதிரி லிங்கத்துக்கு தகுந்த மாதிரி வச்சது. ஆனால் இயற்கை பறைசாற்றுது பாருங்க, நான் சின்ன மருது நான் தான் பெரிய மருதுன்னு. அதுதானே தலைவணங்கி நம்ம கும்பிடணும். எவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. தேர் செய்கிறாரு குப்பமுத்து ஆசாரி. குப்பமுத்து ஆசாரிக்கு ஒப்பந்தம் போட்டாச்சு. ஒப்பந்தம் போடும்போது அவர் சொல்கிறாரு, மன்னர்களே உங்களுக்கு கூலி எவ்வளோ வேணும்னு கேட்குறா. கூலி எனக்கு வேண்டாம், நான் என்ன கேட்குறேனோ தேர் செஞ்சு முடிச்சோன்னு எங்களுக்கு தரணும், அதுக்கு உத்தரவு கொடுங்க, நான் தேர் செய்கிறேன்னாரு. தேர் செய்கிறதுக்கு அவர் சாஸ்திரம் பார்க்குற வழக்கம் இருந்திருக்கு. சாஸ்திரம் பார்த்தாச்சு, ஒரு காகிதத்தில் எழுதி மடியில் முடிஞ்சு வச்சுட்டாரு. இப்போ தேர் செஞ்சு முடிச்சாச்சு. தேர் வெள்ளோட்டம். தேர் வெள்ளோட்டத்துக்கு வந்தாச்சு. காளையார் கோயிலில் பெருந்திரளாக மக்கள் கூட்டம். மன்னர் இருவர்களும் உங்களுக்கு தேரில் ஏறி உட்கார போகிற நேரத்தை சொன்னா, ஐயா எனக்கு கூலியாக தர்றது கேட்டனே, எது கேட்டாலும் தர்றேன். நீங்களே ஆமாம் இப்போ வேணுமா? ஆமாம் இப்போ வேணும். இப்போ வேணும், என்ன வேணும் உனக்கு கேளு தர்றேன். இந்த தேரில் எனக்கு கூலியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது, இந்த தேர் வளம் வரும்போது நான் உட்காரணும்னு கேட்டார். யாராவது ஒத்துக்குவாங்களா? சின்ன மருது துடிச்சிட்டாரு. ஆனாலும் சொன்னார் பெரிய மருது, ஏதோ காரணம் இருக்குது, காரணம் இல்லாமல் நடக்காது, உட்காரட்டம் விடு அப்படின்னு அனுமதிக்கிறார் பெரிய மருது. இப்போ தேரில் குப்பமுத்து ஆசாரி தேர் சுற்றி வருது. ஒரு இடத்துல வரும்போது தேர் சக்கரம் ஒரு இதில் ஏறி இறங்க, மேலே இருந்த குப்பமுத்து ஆசாரி தடுமாறி விழுது, சக்கரம் ஏறி இறங்குது. உயிர் விட்டு அவரை கட்டி அழுதுகிறார்கள். மடியில் ஒரு காயினருக்கு எடுத்து பார்க்குறாரு. தேரில் யார் முதலாக சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும் என்று எழுதியிருந்தது. மறவர்களே, நான் அற்பாயுசு படைத்தவன், நான் இறந்தாலும் பரவாயில்லை, நீ இந்த நாட்டுக்கு நீங்கள் இருவரும் வேண்டும் என்று உயிர் துறக்க துணிந்தானே. எல்லாம் கொண்டாடணுமா வேண்டாமா? எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சிந்திங்க. நல்லதை விதைத்தால் நல்லது வளரும். சிஞ்சு மனசில் நல்லதை விதைப்போம், அல்லது விதைக்கக்கூடாது. நிறைய காரியங்கள் கதைகளும் நிறையா இருக்குது. காலதாமதம் காரியத்திற்கு கேடு, வரலாறுகள் நிறைய உண்டு. இருந்தாலும்